आदरणीय बंधुगण नमस्कार। आम्हा बोलोरोचे आशा करछे आपण मन भी बोलोरो थिवो। आज मंडे मु सांबार ना एमिति बैगन पकी की डाली करिबा ପାଇଁ ଯାଉଛି। ସେଇଟା ପାଇଁ बैगन टमाटर दीटा बैगन टमाटर छोटो प्याज कंचा लंका सब डाली सब पकी की कुकर रे बोलो सिजिबा ପାଇଁ दरकार। से टाइम रे கத்திரிக்காவும் பருப்பும் போட்டு சாம்பார் மாதிரி பண்ற மாதிரி அது கத்திரிக்காய் கொஸ்துன்னு கூட சொல்லுவாங்க நம்ம அதை பண்றதுக்காக தான் நான் பருப்பு ஒரு கிண்ணம் எடுத்துட்டு 2 கத்திரிக்காய் ஒரு தக்காளி ஒரு 3 பச்சை மிளகாய் சின்ன வெங்காயம் எல்லாமே போட்டு குக்கர்ல மஞ்சத்தூள் உப்பு போட்டு 2-3 விசில் விட்டாச்சு. அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் கடுகு வெங்காயம் ஆல்ரெடி அதில் போட்டிருக்கேன், பூண்டு மட்டும் இடிச்சிட்டு காஞ்ச மிளகாய் போட்டு பெருங்காயம் தக்காளி போட்டுட்டு அந்த நம்ம பாயில் பண்ணி வச்சிருக்கோம்ல அதை ஊற்றிடுவேன். இது சாம்பார் மாதிரி தான் இருக்கும், அந்த டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். நம்ம கத்திரிக்காய் கொஸ்துனா வெறும் கத்திரிக்காய் மட்டும் போடுவாங்கல்ல, நான் இதில் சாம்பார் டாலியும் போட்டு பண்ணுறேன். एटा ना टिके बढ़िया रहिबो। तमिलनाडु ना कत्रिका कोस्तु कोइकी करिबो फिर भी बैगन बेसी पकीबा पई दरकार। मो बैगन 3टा पकीकी आउ टमाटर लंका ना 3टा लंका मिर्ची पाउडर पकीबो नै सेटा पई आउ छोटो प्याज बेसी पकीकी सब बोलो सिजिगला टाइम रे तेल रसुन बोलो चिंची की पकीबा पई दरकार। तापर से टमाटर ना टमाटर भी तेल रे बोलो करिकी तापर सांबार पाउडर ना टिके आउ गोटे जगार तेल पकीकी टिके सांबार पाउडर पकीकी बोलो बाइल होबा पई दरकार। सेटे ये संगरे लास्ट मिसिबो तो बढ़िया टेस्ट आसीबो। ना सांबार पाउडर வந்து லாஸ்டா என்ன பண்ணும், எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிட்டு சாம்பார் பவுடர் போட்டுட்டு நல்லா அது கொதிக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணுவேன். அதோட டேஸ்ட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி சாம்பார் தான் இன்னைக்கு பசங்களுக்கு ஃபைனல் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து ஸ்டடி ஹாலிடேஸ்ன்னு சொல்லிட்டு 3 டேஸாக லீவ் கொடுத்துருக்காங்க. அதில் அவங்க ஒன்றும் படிக்க போகிறதில்ல, நமக்கு தான் வேலை ஜாஸ்தியாக இருக்கும். கண்டினியூஸாக எக்ஸாம் வச்சு முடித்தாவே கொஞ்சம் டென்ஷன் கம்மியாக இருக்கும். இப்போ பிள்ளைமனுக்கு ஆனுவல் एग्जाम स्टार्ट हो गला सेट पे स्टडी हॉलीडेज टिक आराम रे उठिकी धीरे करछुमो फिर भी बेसी काम होची सेट पे जल्दी जल्दी एत्तिकी सिंपल आइटम करके आज रसोई करदबा कोइकी இது வந்து கத்திரிக்காய் வந்து எங்களுதுல வந்து சாம்பார் கத்திரிக்காவும் இது வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இந்த வெயில் டைம்ல இது மாதிரி சாப்பிட்றதுக்கு கத்திரிக்காய் என்ன பண்ணு கொஞ்சம் மஸ்டர்ட் ஆயில் போட்டுட்டு கத்திரிக்காவை கட் பண்ணிட்டு இதை மாதிரி வச்சிடணும். ஆனால் இது வேக வைக்கிறது எல்லாமே ஹை ஃப்ளேமில் தான் வேக வைக்கணும். நீங்கள் சிம்மில் வேக வச்சிங்களேன்னா கத்திரிக்காய் வந்து வேகாமல் உள்ள ஒரு மாதிரி மறுத்து போன மாதிரி ஆகிடும். அதனால கத்திரிக்காவை இப்படி 2ஆக கட் பண்ணிவிட்டு ஹையில் வச்சுட்டு தக்காளியும் ஒரு 2ஆக கட் பண்ணிவிட்டு எத்தனை தக்காளி நம்மளுக்கு புளிப்பு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி இதுக்கு நாட்டு தக்காளி யூஸ் பண்ணால் செம்ம சூப்பராக இருக்கும் இந்த டேஸ்ட்டு. நான் 2 தக்காளி போட்டுட்டு அப்புறம் எத்தனை காரம் வேணுமோ அந்த பச்சை மிளகாவும் இதுலேயே வச்சுடணும். அந்த தவாலையும் பூண்டும் வந்து தோல் உரிக்காமையே அப்படியே வச்சுட்டு எல்லாமே ஹையிலேயே வைக்கணும், சிம்மில் வைக்காம அது கவர் பண்ணி வச்சுட்டோம்னா ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளேயே வெந்துடும். நிறைய ஆயில் யூஸ் பண்ணாமல் ஏதாவது ஒரு டிஷ் பண்ணோம், இல்லை யாருக்காவது உடம்பு சரியில்லை ஃபீவர் அந்த மாதிரி டைமில் வந்துட்டு ரொட்டி தோசையாக கூட சாப்பிட்றதுக்கு இது வந்து வாய்க்கு வந்து டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். புளிப்பாகவும் இருக்கும், கொஞ்சம் காரமாகவும் இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். சாப்பாட்லேயும் பேசி சாப்பிட்டா கூட ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து ஒரியால் வந்து பைகன பர்த்தான்னு சொல்லுவாங்க. பர்த்தான்னா மிக்ஸ் பண்ணி அதை சாப்பிட்றது. உருளைக்கிழங்கு இதே மாதிரி பண்ணுவாங்க. இதில் வந்து நம்ம இப்போ பீர்க்கங்காய் இருக்குல்ல அந்த சின்னது கூட கட் பண்ணி இதே மாதிரி வச்சுட்டு அதுவும் மிக்ஸ் பண்ணுவாங்க. வெண்டைக்காவும் இதே மாதிரி வச்சுட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். நம்மளுக்கு வந்து ஒரு வயசானவங்க வந்து உடம்பு சரியில்லைன்னா அவங்க சாப்பிட்றதுக்கு வந்து இந்த மாதிரி டேஸ்டியாக கொடுத்தோம்னா நல்லாயிருக்கும். ரொம்ப ஆயில் மசாலா எதுவுமே யூஸ் பண்ணாமல் இருக்குது. ஒரு சைடு நல்லா வெந்துச்சு பாருங்க, இன்னொரு சைடு அதே மாதிரி திருப்பி விட்டுட்டு ஹையில் வச்சே கவர் பண்ணிட்டு வச்சோம்னா நல்லா வெந்துடும். கத்திரிக்காய்க்கு வந்து ஒரியால் என்னன்னு சொல்லுவாங்களா பைகனான்னு சொல்லுவாங்க, தக்காளிக்கு வந்து டொமேட்டோன்னு சொல்லுவாங்க. இது ஃபுல்லாக நல்லாவே வெறும் எண்ணெய் வந்து லைட்டாக தான் விட்டுருக்கேன் நான், ஏன்னா அந்த அடியில் வந்து பிடிக்காமல் இருக்கிறதுக்கு. ஆனால் நெருப்புலேயும் வைப்பாங்க, ஆனால் நான் இன்னைக்கு இது சுடுற மாதிரி இன்னைக்கு பண்ண மாட்டாங்க அப்படின்றதுக்காக நான் இன்னைக்கு சுடாமல் இது பண்ணுறேன். அது சுட்டு பண்ணுறதுனா என்ன பண்ணும், பெரிய கத்திரிக்காய் இருந்தால் அது நடுப்புற கீறிட்டு பூண்டெல்லாம் உள்ளே வச்சு பண்ணுவாங்க. அதை ஒரு நாள் நான் பண்ணி காட்டுறேன். இன்னைக்கு வீட்டில் இந்த கத்திரிக்காய் தான் இருந்தது, அதனால ஒரு சைடு ஃபுல்லாக கை வச்சு அழுத்தி பார்த்தோம்னா உள்ளே போகிற மாதிரி இருந்ததுனால வெந்துச்சுன்னு அர்த்தம். 2 பக்கமும் வெந்துச்சுன்னா அந்த சூட்லேயே வந்து மூடி வச்சிடலாம். 2 பக்கமும் நல்லா வெந்துடும். ஏன்னா சூடாக இருக்கும்போது அதோட தோல் வந்து நம்மளால் எடுக்க முடியாது. அதனால நீங்கள் கொஞ்சம் தண்ணியில் வச்சுட்டு கூட எடுத்தீங்கன்னா வந்துடும். 2 பக்கமும் நல்லா வெந்துச்சுங்க பாருங்கள். இதை மாதிரி தோல் எடுத்துடணும் எல்லாத்துக்கும், கத்திரிக்காய்க்கும் தக்காளிக்கும்.
தோல் எடுத்துட்டு பூண்டு எல்லாமே தோல் எடுத்துட்டு ஒரு கிண்ணத்துல வச்சு நல்லா கரண்டி இல்லைன்னா கை வச்சு நல்லா குழைய பசிஞ்சிட்டு மனவே நல்லா ஆயிடும். அதுக்கப்புறமா இது பெரிய பெரிய கத்திரிக்காய் வச்சிருந்தீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும் அதோட டேஸ்ட்டு. ஆனால் இந்த நாட்டு கத்திரிக்காவும் நல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக நான் ஒன்று வந்துட்டு இதை பண்ணிட்டு சரி சாம்பார், அதுக்கப்புறம் பாவக்காய் வந்து ஒரு பாவக்காய் இருக்கு, பாவக்காவும் பண்ணலாம் அப்படின்றதுக்காக பாவக்காவும் பசங்களுக்கு எப்பாவது ஒரு வாட்டி கொடுக்கணும். எப்போ பாரு சிப்ஸ் பண்ணி கொடுத்தா சரியில்லை, கசப்பும் ஒரு நாள் சாப்பிட்ணுன்றதுக்காக பாவக்காவும் பண்ணுறதுக்காக சீக்கிரமாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். வீடு மாற்ற போகிறோன்றதுக்காக வேலை ஃபுல்லாக வீடெல்லாம் எல்லாமே இங்கே இருக்கிற எப்போவுமே எந்த வீடு போகிறதுனாலும் சரி யூஸ் பண்ண பொருளெல்லாம் பார்த்துட்டு எது எது தேவையில்லையோ அதெல்லாம் அப்போவே எடுத்துருவேன். நான் யூஸ் பண்ணுறது மட்டும் எடுத்துன்னு போனோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் சிம்பிளாக இருக்கும். இங்கேயே க்ளீன் பண்ணி எடுத்துன்னு போனோம்னா அந்த இடத்துல போயிட்டு கரெக்டாக எப்படி ஃபிட் பண்ணி கரெக்டாக வைக்கிறது அப்படின்றதுக்காக கரெக்டாக இப்போதுலேருந்து ஒரு 10 டேஸ்க்கு முன்னாடி இருந்து என்னோடய வேலை வந்து ஸ்டார்ட் ஆகிடும். நான் இங்கே ஷிஃப்ட் பண்ணும்போது நான் என்னென்ன பண்ணுறேன்றதோ வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். அங்கே போயிட்டு எப்படி நான் செட் பண்ணுறேன் அதையும் வந்து நான் வீடியோ எடுத்துகிட்டு அப்டேட் பண்ணுறேன். உங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் மாதிரி இருக்கும். எப்போது நம்ம வீடு வேறு எங்கன்னா ஷிஃப்ட் பண்ணும்போது இல்லை அதர் ஸ்டேட்டோ இல்லை வேறு எங்கன்னா நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்து இடத்துல கூட வீடு ஷிஃப்ட் பண்ணால் இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நான் ஒரு 5-6 வாட்டி இதை மாதிரி மாற்றிட்டதால எனக்கு அது பழக்கமாயிடுச்சு. எப்படி பண்ணோன்றது ஈஸியாகவும் ஆயிடுச்சு. இது கூட வந்து சின்ன வெங்காயம் வந்து கட் பண்ணி அப்படியே பச்சையாக தான் போடணும். சின்ன வெங்காயமும் ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுட்டு இது பச்சையாக இருக்கிறதால அந்த புளிப்பு காரத்தா கூட பசங்க வந்து வெங்காயத்தையும் சாப்பிட்ருவாங்க. இது சாப்பிடும் போது வந்து நம்ம மிக்சர் வந்து மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவாங்க இங்கே. நான் அதுவும் காட்டுறேன் சாப்பிடும் போது மிக்சர் எப்படி மிக்ஸ் பண்ணி வச்சு சாப்பிட்றாங்க அப்படின்ட்டு. ஆனால் எனக்கு வந்து மிக்சர் மிக்ஸ் பண்ணால் பிடிக்காது, அதனால நான் தனியாக வச்சுடுவேன். மஸ்டர்ட் ஆயில் கொஞ்சமாக போடணும், ரா மஸ்டர்ட் ஆயில் தான், அதோட டேஸ்ட் வந்து இதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் மஸ்டர்ட் ஆயில் இல்லைன்னா கடலெண்ணெய், செக்கில் ஆட்டின கடலெண்ணெய் யூஸ் பண்ணால் கூட ரொம்ப நல்லாயிருக்கும். உப்பு கொஞ்சம், கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாமே போட்டுட்டு நல்லா கையில் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சிடணும். நான் வந்து அந்த குழி கரண்டி இருக்குல்ல அதை வச்சு ஃபுல்லாக நான் குழைக்க ஆரம்பிச்சிருக்கேன். இது ஃபுல்லாக ஒரு வாட்டி நம்ம ப்ரெஸ் பண்ணாவே எல்லாம் குழஞ்சிடும். செஞ்சுட்டு சாப்பாடு சூடாக இருக்கும்போது ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு இதை வச்சுட்டு சாப்பிட்டோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அது கூட சாம்பார் இல்லைன்னா வேறு ரொட்டி எதுக்காவது தொட்டு சாப்பிடவும் நல்லாயிருக்கும். எப்பவுமே நிறைய எண்ணெய் யூஸ் பண்ணினே இருக்கும்போது வயசானவங்க வீட்டில் இருக்காங்கன்னா அவங்களுக்கு இது மாதிரி பண்ணி கொடுத்தோம்னா இந்த டேஸ்ட் நம்ம துவையில் அரைக்கிற டேஸ்ட் தான் இருக்கும், நல்லாவும் இருக்கும். चेन्नई रहना छोटो प्याज गोटे किलो 80 रुपीस, फिर भी आम खाइबा केते पैसा खर्चा करछे टिके पिल्ला मानक देगा पई ये प्याज यूज करिबो तो बोलो कोई के आम मैक्सिमम ये छोटो प्याज यूज करछंती सब दिन सर இந்த பயகனம் கத்திரிக்காய் பர்த்தா வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்க, அவ்வளோதான். இது சாப்பிடலாம் அப்படியே, வேற எதுவும் எண்ணெயில் எதுவுமே ஃப்ரை பண்ண வேணாம். ஒரு பாவக்காய் மட்டும் ரொம்ப பெருசாக இருந்தது, அதை ஃப்ரை பண்ணுறதுக்காக நான் பண்ணின்னு இருக்கேன். ଗୋଟେ କରେଲା ବଡ଼ ସାଇଜ୍ର ଅଛି, ସେଇଟା ପାଇଁ କରିବା ପାଇଁ ମୁଁ କେମିତି କରିବ ନା ଟିକେ ସୋରିଷ ପକେଇକି ଆଉ ବିରି ଟିକେ ପକେଇକି, ବିରି ଟିକେ ବେଶୀ ପକେଇବା ଟାଇମ୍ରେ ଆମ ଖାଇବା ଟାଇମ୍ରେ ସେ ଟେଷ୍ଟ ଭଲ ରହିବ। ଛୋଟ ପିଆଜ ପକେଇକି ଭଲ ଫ୍ରାଏ କରିବା, ଲୁଣ ଟିକେ ପକେଇକି ଭଲ ଫ୍ରାଏ କରିବା ପାଇଁ ଦରକାର। ମୁଁ କଟ୍ କରିକି ଅଲରେଡ଼ି ହଳଦୀ ଲୁଣ ପକେଇକି କରେଲାରେ ମିକ୍ସ କରିକି ରଖୁଛି। ସେମିତି 10 ମିନିଟ୍ସ ରଖିବା ଟାଇମ୍ରେ ସେ ପାଣି सब बाहर एमती चिपीबा टाइम रे सब पानी सब खाड़ी तापर फ्राई करबा टाइम रे बेसी पिता लागिबा नाही, बॉइल करके सब पानी पपाड़ीबा पई दरकार नहीं। एमती करबा टाइम रे भी से पानी कर पिता टिके कम्मी जीवो। நமக்கு பாவக்காய் பண்ணுறோன்னா பாவக்காவை கட் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டோம்னா அதுலேருந்து தண்ணி எல்லாம் வரும். அந்த தண்ணி வந்து பாவக்காவோட கசப்பு வந்து நிறைய போயிடும். பாயில் பண்ணிவிட்டு அந்த தண்ணியை ஊற்ற வேணாம். இதை மாதிரி பண்ணிவிட்டு நம்ம போடும்போது நல்லா புழிஞ்சிட்டு பாவக்காவை போட்டோம்னா அதோட தண்ணி ஃபுல்லாகவே நின்றுடும், கொஞ்சம் கசப்பு வந்து கம்மியாயிடும். என்னைக்காவது ஒரு நாள் பாவக்காய் சாப்பிடும் போது ஃபுல்லாக பாயில் பண்ணிவிட்டு அந்த தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு சாப்பிட்றத விட இதை மாதிரி பண்ணி சாப்பிட்டோம்னா அந்த கசப்பு தன்மையும் கொஞ்சம் கம்மியாயிடும். அது கூட நம்ம பசங்க சாப்பிட்றதுக்கு பாவக்காவும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஆல்ரெடி இதில் உப்பு போட்டிருக்கிறதால நான் வெங்காயத்துலேயும் உப்பு போட்டுட்டு சிம்மில் வச்சு ஃபுல்லாக தண்ணி சும்மா கொஞ்சம் தெளித்து மட்டும் வேக வச்சாவே நல்லாயிருக்கும்। ஏன்னா ସେମିତି ସିମ୍ରେ ରଖିକି ପାଣି ଟିକେ ଟିକେ ଉପରେ ଏମିତି କରିକି ତାପରେ ସେଇଟା ସିମ୍ରେ ରଖିକି ଫ୍ରାଏ କରିବା ଟାଇମ୍ରେ କରେଲା ବଢ଼ିଆ ରେଡ଼ି ହେଇଯିବ। ବୋଲ ସିଝିଗଲା ଟାଇମ୍ରେ ଟିକେ ମିର୍ଚି ପାଉଡ଼ର ପକାଇବା ପାଇଁ ଦରକାର।
एमिति सिम्रे रखिकी बोलो फ्राई करबा टाइम रे टिके मिर्ची पाउडर पकेबा टाइम रे बढ़िया टेस्ट आसीबो क्रिस्पी आसीबो आम वीडियो मो कुकिंग करबा स्टाइल आपण मानक बोलो लागिबो तो लाइक करंतु कमेंट करंतु शेयर करंतु आम चैनल को सब्सक्राइब करंतु என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you so much.